இந்த மேட்ச் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போகுது. ஸோ மேட்ச் பிட்வீன் ஒடுக்கூர் வெர்சஸ் குத்தினிப்பட்டி, 2 டீமுக்கான மேட்ச்சு. ஸோ டோர்னமெண்டோட ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச். ஓடி மேட்ச் சொன்னால் ஸ்ட்ரைக்கில் இருக்குது சதீஷ். ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே ரவி, ஒரு யங்ஸ்டர் டு சீனியர் அப்படின்னே சொல்லலாம். ரவி டு சதீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு யாக்கேன். கால் குத்து பந்து சூப்பராக போட்டிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். குட் ஸ்டார்ட். ஸோ வித்தே கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பவுலருக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். செகண்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் சான்ஸ் பார் விட்டு பிடிக்க தான் பார்த்தாரு ஃபீல்டர். நல்லா ஸ்டாப்புங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பம்பில் இருந்துச்சு, ஆனாலும் தெளிவாக கணிச்சு பிடிச்சாரு. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் அகைன் மாறிச்சாரு. ஆனால் இந்த முறை கேப்பில் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் மணி. பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு கால் குத்து பந்து. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாலும் போட்டிருந்தாரு. அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபீல்டர். ரவியோட ஃபிஃப்த் ஒன் சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபுல் டாஸ் திருப்பிட்டாருங்க. அகைன் ஒரு ஆக்கிங் லென்த்துக்கான ட்ரை கொஞ்சம் மிஸ் ஆக லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆனதா தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்டரி. 2 பேட்ஸ்மேனும் பவுண்டரி பதிவு பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் அந்த அளவு மீட் இல்லை, ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் குயிக்கர் ரன்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலண்டாக பவுலர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்த 5 பாலை பேட்ஸ்மேன் அவங்களுக்கு தேவையாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் 2 பவுண்டரி அடங்கும். இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட சீனியர் பவுலர், எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வந்திருக்காரு இங்கே லோகநாதன். ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் உடச்சி போட்டதை வித்து கிடைச்சா கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. ஒரு பவுண்டரி. ஸ்ட்ராங்காக ஆடுறாங்கன்னு சொல்லலாம். ஸ்கொயர் லெக்கில் இங்கே 2 பேட்ஸ்மேனுமே ரெடியாக இருக்காங்க. தப்பான பால் போட்ட உடனே பனிஷ் பண்ண கரெக்டாக ஆடிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு பவுண்டரி. அகைன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. 2 ஃபீல்டர் மெனக்கட்டு போனாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் பாலை பிடிக்கல. சான்ஸ் ஃபார் லக்கிலி பவுண்டரி போயிருதா? போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி. போன முறை தெளிவான கனெக்ட், இந்த முறை எட்ஜ் வாங்கி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க டீமுக்கு தேவையான பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம். இங்கே தேர்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு, பாடி லைனில் வந்திருக்காரு. ஒரு டாட் பால். நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஃபோர்த் ஒன் இன்சைட் அவுட்டு. விட்டு ஆட பார்த்தாரு. பேட்டில் படலைன்னு நினைக்கிறேன். தெளிவாக மீட் ஆகலை பேட்டில். ஸோ அதன் காரணமாக அகைன் ஒரு டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன் சப்போர்ட் பண்ணதுக்கு பேட்டில் நிற்கு இருந்துச்சு. கீப்பர் ரெடியாக இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அட்வான்ஸாகவே முன்னாடி போயிட்டாரு. அதன் காரணமாக பிடிக்க முடியல. ஸோ பவுலருக்கு கண்டிப்பாக கேட்சை பிடிச்சாதான் அடுத்தடுத்து கான்ஃபிடண்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா. இங்கே நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். முக்கியமான விஷயம் சதீஷுக்கு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 பவுண்டரியை பதிவு பண்ண பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் எப்படி நீங்கள் திரும்பினா என்ன, நான் இப்படி தான் தெளிவாக போட போகிறேன்னு போட்டிருக்காரு. ஸோ அகைன் விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க. ஸோ எக்ஸலன்ட் கம்பேக் இங்கே லோகநாதன். முதல் 2 பால் பவுண்டரி போனதுக்கப்புறம் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனை வச்சு அடுத்த 4 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பர் பவுலிங் இங்கே. ஸோ எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். முதல் 2 பவர் பிளே ஓவரையும் 2 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவரை 8 ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு இங்கே லோகநாதன். மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட இங்கே விவேக் வந்திருக்காரு. சூப்பராக ஆனார். ஒரு இன்சைட் அவுட்டு. அங்கே ஒரு ஃபீல்டரை தாண்ட இன்னொரு ஃபீல்டரையும் ரெடியாக வச்சுருந்தாங்க. கரெக்டாக போஸ்டாருங்க. நல்லா த்ரோ, ஃபாஸ்ட்டாக த்ரோ அடித்தார். ஒரு சிங்கிள். போன பால் ஒரு ஒய்டு. அது வயசில் சிங்கிளும் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்பில் சொல்லிட்டாருங்க கொண்டு வந்து. சூப்பராக போட்டிருக்காரு. வித்தே கொடுக்காத பந்து. முதல் விக்கெட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தால் மணி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். அவர் எதிர்பார்த்த பால் வரல அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக தரையில் ஆடிருக்காரு. ஸோ எப்போவுமே இது ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே ஷாட்டுக்கு நிற்காமல் நம்ம ட்ரை பண்ணுற பால் வரல அப்படின்னா அதை தரையில் ஆடுறது டீமுக்கு தேவையான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இங்கே. ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு இங்கே ஃபர்ஸ்ட் பால்லையே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. பேட்டில் பால்ல உருண்டு வந்ததுனால கீப்பரும் பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. லோகநாதன் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜில் விக்கெட்டுங்க. 1 more விக்கெட். ஸோ 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டும் இங்கே எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் விவேக். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே பாக்கியா 7-6 பாக்கியா. டிபன்ஸ் மைண்ட் செட். அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள். 2வது ரன் ரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல பேக்கப். ஒரு சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. 3 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா 4வது ஓவர் போட லோகநாதன் அவர் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ஸாக 4 டாட் பாலை பதிவு பண்ணியிருந்தாரு. அதோட சேர்த்து 5வது டாட் பால் 5ஆம பதிவு பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே. செகண்ட் ஒன் அகைன் டாட் பாலுங்க. 1 more டாட் பால். 2 காலுக்குள்ளே பூந்து வந்துச்சுன்னு சொல்லலாம்.
ஸோ கன்சிஸ்டன்சி 6வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவரில் 4 டாட்டு, இந்த ஓவரில் முதல் 2 டாட்டுங்கிற பட்சத்தில் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். காலில் பட்டுச்சா பேட்டில் பட்டுச்சான்னு தெரில, ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். விக்கெட்டுங்க இங்கே இன்சைட் எட்ஜில். ஸோ விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே லோகநாதன் கலக்கிக்கு இருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னும் இடையில. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே கூத்துப்பட்டி குமார் சாரி ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டார். உடம்புல தான் பட்டு போயிருக்கு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க, வெளில குத்தி உள்ள திருப்பி இருக்காரு. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நான் அடுத்த 2வது ஓவர் ரவிக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். ஸோ லோகநாதன் அவர் கொடுத்தாங்க, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட சம்பவம் முன்னாடி நிறைய இருந்திருக்கும் போல், அதை நம்பி தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். எக்ஸலண்ட் ஓவர். இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல லாஸ்ட் ஓவர் பட இங்கே குமரேஷ் ஃபஸ்ட் பால் ஒரு ஒய்டு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் தெளிவாக போட்டிருக்காரு. அங்கே கீப்பர் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல, அதுக்கப்புறம் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே இங்கே பாக்கியா வந்துட்டார். அங்கே விக்கெட்டை இழக்கிறாங்க, லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட். பாலோட செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, வித்தே கொடுக்காத பந்து அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருந்துச்சு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போன பாலும் ஒரு ஒய்டு, அதுலேயும் பைஸில் சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாக்கியா ஸ்ட்ரைக்கில் அகைன் ஒரு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காருங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல, அதனால 2 ஓடி எடுத்துட்டாங்க இங்கே இது வரைக்கும். நல்லா த்ரோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே ஃபீல்டரை தேடி தான் போகுது. இந்த முறை தெளிவாக எடுக்கணும், இல்லை கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணுவாங்க. அந்த எண்ணில் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. த்ரோவும் தப்பு அப்படிங்கிற பட்சத்தில் 2 கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க. 3வது ரன் ட்ரை பண்ணுறாங்க, ஓட்டாங்க. 3 ரன்னும் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அங்கே கொண்டு போயிடறாரா, விக்கெட்டாக மாற்றிட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். முன்னாடி இழுத்து போட்ட காரணத்தினால பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியல. டாட் பால். இதோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 38 அடிச்சிருக்காங்க. 39 டார்கெட் ஃபார் ஒடுக்கூர். 39 டார்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ், 2 இளஞ்சிட்டுகள் அப்படின்னே சொல்லலாம். இங்கே சைக்கிள் இருக்க போகிறது பாலா, நான் சைக்கிளில் ரவி. செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஓவர் போட இங்கே சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பண்ணல, ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு, ஆனால் ஹைட்டு தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாங்களா ஃபீல்டர். புதுசாருங்க கேட்சு இங்கே. ஸோ வெயில் காரணமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி பிடிச்சிருக்காரு. ஒன் டவுன் பேட்ஸ்மேனா இங்கே புகழ் லோ ஃபுல் டாஸ், நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. 2வது ரன் ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஓட்டாருங்க, குடு ஒன்று ஃபாஸ்ட்டாக ஓட்டாரு ரவி. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு, ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் போஸ்டாருங்க. இந்த ஃபீல்டர் மறைச்சிட்டாரு, அதனால கரெக்டாக தெரில. ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரவி அவரோட விக்கெட் ஏர்லியாகவே இழக்கிறாங்க. அவர் சந்தித்த முதல் பந்திலே விக்கெட்டை இழந்திருக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்கே சரவணா திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு, ஆனால் ஃபீல்டை விரட்டி பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். விரட்டி போய்கிட்டு இருக்காரு, ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. 2 ரன் ஓட்டாங்க இது வரைக்கும். முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அடித்த டார்கெட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் பவுலிங்கில். செகண்ட் ஓவர் போட எங்கள் மனோஜ் வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அடிச்சுட்டா விக்கெட் ஆகிருக்கும். விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ கொஞ்சம் அவசரப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் புகழ். உள்ள இருந்தால் கண்டிப்பாக மேட்சோட மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருப்பார். விக்கெட் இழக்கிறாங்க. ஸோ துரிதமாக வேலை பார்த்துருக்காரு எங்கள் பவுலர் மனோஜ். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா விவேக். சப்போர்ட் பண்ணதுக்கு தெளிவாக போட்டிருக்காருன்னு பார்த்தோம். பால் அம்பேர் செக் பண்ணிட்டு அதை டாட் பால் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பாக்ஸ் போட்டிருக்கான்னு சொல்லலாம் போன பாலை. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை செம்ம கைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிக்கலங்க. 2 அட்டம்ப்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பிடிக்கல, மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பிகைன் த ஸ்டம்பில் ஃபீல்டர். அவரை தாண்டா கண்டிப்பாக பவுண்டரியாக தான் இருக்கும். பிகைன் த ஸ்டம்பில் குறைவான டிஸ்டன்ஸ் தான். ஸோ போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன்
அகைன் ஒரு ஃபுல் டாஸ். ஆனால் இந்த முறை சரியாக கனெக்ட் ஆகலை. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு. இந்த பேட்ஸ்மேனுக்கு இதே ஃபீல்டர் 2வது டைம் லைஃப் கொடுக்குறான்னு சொல்லலாம். இங்கே ஸோ சன்லைட் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீல்டரால் கம்ஃபர்டபுளாக ரியாக்ட் பண்ண முடியல. ஒரு 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஒரு மாதிரி உழப்பினாரு, ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க பவுலர். ஸோ காலில் போட்டு தான் வந்திருக்கு. டாட் பாலோட 2வது பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க. ரெமினி இருக்க 3 ஓவருக்கு 26. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஆனால் சரியாக மீட் ஆகலை. தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேட்சும் பிடிக்கல எங்கள் ஃபீல்டர். பாலுக்கு போக முடியல. அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கேட்சில் போனால் என்ன ரன் அவுட்டில் எடுத்தாருங்கிற மாதிரி அதே பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. யங்ஸ்டர் ஃபாஸ்ட்டாக இருந்தார் ஃபீல்டிங்கில். நல்லா ஸ்டாப், நல்லா த்ரோ. கரெக்டாக பவுலருக்கு அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். கவர்ஸில் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கன். அடுத்த விக்கெட் லோகநாதனோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. ஒடுக்கூர். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து எதிர்த்து அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கண்ட்ரி திசையில் கேட்சை பிடிக்கிறாரான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ச் நல்லா பிடிச்சிருந்தாரு. இந்த முறை ஏனோ தெரில கேட்சை விட்டார். லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. விகேந்திர சம்பள ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு போய் கேட்சை தெளிவாக பிடிச்சிருக்காரு. விக்கெட் இழக்கிறாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் எடுத்துகிட்டு போய்க்கிருந்தா விவேக் அவரோட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே அஜய். சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. வித்தே கொடுக்காத பந்து. அவர் போட்ட 6 பாலில் இம்ப்ரெசிவான ஒரு பால் அப்படின்னே சொல்லலாம் இந்த பால். 3 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க. சிக்கனமாக அடுத்தடுத்த ஓவர்ஸையும் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே. ரெமினி இருக்க 2 ஓவருக்கு 23 அடிக்கணும். மேட்சுக்கான முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர்னு சொல்லப்படுற ஓவர் போட இங்கே ரமேஷ் வந்திருக்காரு. ஸோ ரீசெண்டாக நிறைய டோர்னமெண்ட்டில் ஸோ டெத் ஓவரில் சூப்பராக போட்டுக்கிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பெரிய ஸ்டார்ட் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த பேட்டில். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ஆனால் பேட்டில் தெளிவாக மீட் ஆகலை. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ரமேஷ். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. 1 more குட் டெலிவரி. பேக் டு பேக் முதல் 2 பந்தையும் 2 டாட்டா மாற்றிருக்காரு இங்கே. தேர்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் பவுலருக்கே போயிடுச்சு. இம்ப்ரெசிவ் பவுலிங் இங்கே ரமேஷ் அப்படின்னே சொல்லலாம். அகைன் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா? எஸ் போயிடுச்சு. இங்கே 6 தேவையான ஒரு 6 அப்படின்னே சொல்லலாம் இங்கே. லாஸ்ட் 1 more கண்ட்ரி திசையில் போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே ஃபீல்டரும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இல்லை அடுத்த ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சிங்கிள். இதோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 24. ரெமினி இருக்க 6க்கு 15 மாறிடுச்சு இங்கே மேட்ச்சு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கடைசி 6 பாலுக்கு 15 சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு சதீஷ். 6 அடித்த பேட்ஸ்மேன் சைக்கிளில் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் சிங்கிளாக 2வது ரன் ரஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்பேஸ் இல்லைங்க விக்கெட்டு. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டு. ஸோ அஜய் சைக்கிள் தக்க வைக்க தான் நினச்சிருக்காங்க. சாரிங்க அதை விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டேன். விக்கெட் இல்லை 2 ரன் தான் அப்படி காமிச்சிருக்காரு. விகேந்திர சம்பள திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபாஸ்ட்டாக விரட்டி போகிறார் ஃபீல்டர். ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஸோ குறைவான டிஸ்டன்ஸ் தான் விகேந்திர சம்பள இருந்தாலும் ஸோ கடைசி வரைக்கும் விரட்டி போயிருக்காரு. அதன் காரணமாக ஒரு 2 ரன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பால் 2. 4 பாலுக்கு 11. சான்ஸ் ஃபார் ஒயிட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ். அகைன் நேருக்கு நேர் லாங் ஆனில். இதுக்கு முன்னாடி லாங் ஆன் ஃபீல்டர் கையில் போகும்போது 2 போணுச்சு. ஸோ அதை ப்ரெஷராகவும் இருந்திருப்பாங்க. இந்த முறை விக்கெட்டுங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஸோ முதல் 3 பாலுக்கு 6 ரன்னை கொண்டு வந்துட்டாங்க. ரிமினி இருக்க 3 பாலுக்கு 9. இந்த 2 பந்து கண்டிப்பாக முக்கியமாக இருக்க போகுது 3 பாலில். ஏன்னா ஏதாவது ஒரு 6 பவுண்டரி வேணும் அப்படின்னு ஒடுக்கூர் பக்கமும் ஏதாவது டாட் பாலோ இல்லை இவரோட விக்கெட்டை எப்படியாவது எடுத்துருப்பா அப்படின்னு குத்தினிப்பட்டி சைடும் எதிர்பார்ப்பாங்க. யாரோட இன்டென்ஷன் வேலை செய்துன்னு பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணி போட்டார். ரன் ஓட மாட்டாங்க. ஸோ அதன் காரணமாக தான் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. இங்கே பாக்கியா நல்லா கீப்பிங். ஒரு டாட் பால் 2 பாலுக்கு 9. ஸோ கண்டிப்பாக இந்த பால் பெரிய சாட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. 2க்கு 9 மேட்ச் பால். மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா? ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் 1 2வது ரன் ஓடுறாங்களா? பாக்கியா கையில் இருக்கு. முக்கியமான ரிசல்ட். ஐயோ காலு ஸ்லிப் ஆயிட்டாரு. ஸோ சர்ப்ரைஸ்லி இங்க மேட்ச்ல என்ன நடந்திருக்குன்னா அதை சேவ் பண்ணி ஃபீல்டர் போட்டாரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம்
ஸோ கமிட்டி அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதை 6 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரு பாலுக்கு 3. ஸோ மேட்ச்சு செம்மையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 அடித்தா மேட்ச்சு சூப்பர் ஓவருக்கு போகுமா, விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. ஸோ விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி ஒரு பாலுக்கு 3 ரன் அடித்தே ஆகணும். ஏன்னா விக்கெட் கூட இருக்காங்க இங்கே ஒடுக்கூர். கடைசி ஒரு பாலுக்கு 3 அடித்தே ஆகணும். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 6 அடித்தா கான்ஃபிடண்ட்டாக இருப்பார் அஜய். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் ரிசல்ட் பால் பிகைண்ட் த ஸ்டம்பில் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஸோ அவர் விட்டுருந்தா அங்கே தாண்டி போயிருக்கோம். மேட்ச் 1 மோர் மேட்ச்சு இங்கே ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போய் மேட்சை வின் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். கூத்தினிப்பட்டி ஹல்லக் ஃப்ரம் ஒடுக்கூர். ஸோ கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டார் எங்கள் அஜய் ஹல்லக். கடைசி வரைக்கும் மேட்சோட ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் உங்களோட எஃபோர்ட் 100% போட்டீங்க. ஸோ சூப்பரான ஒரு ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ ஓகே, மேட்ச்சு கையை விட்டு போச்சு. ஒரு மாதிரி ஈஸியான மேட்ச்சு, கையை விட்டு போகிற அளவுக்கு போச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உள்ள என்ன நினச்சிங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க? கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போனீங்க. மேட்ச் எடுத்து போகணும்னு பார்த்தா பட் முடியலை. நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவோம்ல இல்லை. ஓகே, ஆக்சுவலாக ஒரு 2 ஓவருக்கு 25, அதாவது பால் டு பால் மேட்ச்சு அப்படிங்கும்போது 2 ஓவருக்கு 25. ஸோ ப்ரெஷராக போனப்போ நீங்கள் தான் உள்ள கொண்டு வந்தீங்க. கண்டிப்பாக. ஸோ அப்போதைக்கு என்ன மைண்ட் செட் இருந்துச்சு? பேரை காப்பாற்றணும், டீமை காப்பாற்றணும், டீம் ஆடணும். ஸோ இதுதாங்க வந்தான். பட் முடியலை. நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் எடுத்து போவோம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு தான் விளாட்றீங்க ஒடுக்கூர். இப்போ மட்டும் இல்லை, நிறைய டோர்னமெண்ட்லாம் ஆல்மோஸ்ட் சாம்பியன்ஸ் ரீசெண்ட் டைமில் ஆகிக்கிறீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் டீமோட யங்ஸ்டர்ஸ்? டீம் எல்லாம் நல்ல பிளேயர் விட்டாங்க. 6 மணி இருந்தாங்க, கொண்டு போனி. பட் முடியலை. நெக்ஸ்ட் மேட்ச் ஓகே, கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்ச்சு நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கே உங்களுக்கு வெற்றி தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் வேர் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல எஃபோர்ட் ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ.